ஒரு நிலத்தையோ இல்லை ஒரு மனையோ இல்லை ஒரு சொத்தையோ வாங்கும்போது நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்டில் ஒன்று வந்து வில்லங்க சான்றிதழ். இந்த வில்லங்க சான்றிதழில் தான் வந்து இப்போது இந்த சொத்தில் யார் யார் ஓனராக இருக்கிறா, இந்த சொத்தை வந்து எத்தனை தடவை வாங்கி விற்றுருக்காங்க, இந்த சொத்து மேலே ஏதாச்சும் கடன் இருக்கா அப்படிங்கிற பல தகவலை நம்ம வில்லங்க சான்று மூலம் தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட்டான வில்லங்க சான்றிதழை நாம் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம், சைன்டு வெர்ஷனாகவும் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், பணம் கட்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறது, இல்லை ஆஃப்லைனில் பண்ணுறதுனா அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறது தான் இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் 2.0. ஃபஸ்ட்டு tnregina.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துடலாம். இங்கே இ சர்வீஸ்னு இருக்குது பாருங்கள், அதில் என்கூம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குது, வியூ ஈஸி அப்படின்னு இருக்குது, அதாவது வில்லங்க சான்றிதழ். இல்லை நீங்கள் தமிழில் வச்சுக்கிறனால தமிழில் வச்சுக்கோங்க. தமிழில் வச்சுக்கிட்டு இங்கே மின்னணு சேவைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லங்க சான்றிதழ், வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்ன மண்டலம், ஒரு 7 மண்டலம் இருக்கும், 10 மண்டலம் ஆகிடுச்சு. இப்போ 7 மண்டலத்தில் எந்த மண்டலம் இருக்குது அதுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. என்ன மாவட்டம், என்ன சார் பதிவாளர் அலுவலகம் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரல எனக்கு வந்து ஈஸி வேணும் அப்படிங்கிறத பார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன வில்லேஜில் அந்த இடம் இருக்குது அந்த வில்லேஜோட சர்வே நம்பர் அதோட சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துட்டு சேர்க்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். இந்த கேப்சா கோடை வந்து டைப் பண்ணிவிட்டு தேடுங்க அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடும். இது வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதில் வந்து நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃப்ரீ வெர்ஷனுக்கும் பேய்டு வெர்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பேய்டு வெர்ஷன் போகிறோம் அப்படின்னா ஹோம்க்கு வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து புதுசாக பதிவு பண்ணணும். ஸோ ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், பயனாளர் பதிவு அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து குடிமக்களுக்கு அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, மீதி எல்லாம் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு குடிமக்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் எல்லா வெப்சைட்லேயும் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இதுவும் யூசர் ஐடி ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு இங்கே அந்த கேப்சாவையும் டைப் பண்ணிக்கோங்க. கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு உள்நுழைக அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே யூசர் ஐடி கீழே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் நல்வரவுன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் போட்டிருக்கும். ஸோ அந்த பேர் போட்டிருந்தா அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் ஐடியில் போயிருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம மின்னணுவில் போயிட்டு வில்லங்க சான்றிதழ்னு கொடுத்தோம்னா நிறைய ஆப்ஷன் வரும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாமல் போயிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், தேடுதல் வில்லங்க சான்றிதழ் விவரம் பார்வையிடுதல் மட்டும்தான் வந்திருக்கு. இங்கே வந்து கோரிக்கை பட்டியல் தேடுதல் மற்றும் வில்லங்க சான்றிதழ் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ கோரிக்கை பட்டியல் போயிட்டாங்கன்னா நீங்கள் முதல்ல ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ யாருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ நம்ம அப்ளை பண்ணது என்ன ப்ரொசீஜர் இருக்குது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். இதுலேயும் வந்து நான் புதுசாக அப்ளை பண்ணுறேன் தேடுதல் மற்றும் வில்லங்க சான்று அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் அப்ளை பண்ணுறது தான் ப்ரொசீஜர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜோன் என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன, அதே மாதிரி உங்கள் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, நம்ம எந்த டேட் எந்த டியூரேஷன்லேருந்து எந்த டியூரேஷன் வரல நம்மளுக்கு ஈஸி ரிப்போர்ட் வேணும். நார்மலாக 20 to 25 வருஷம் எடுத்துட்டிங்க அப்படின்னா சேஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டை சூஸ் பண்ணி அதை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து உங்களுடைய வில்லேஜ் அந்த இடம் எங்கே இருக்கோ அதோட வில்லேஜை சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் சர்வே நம்பர், அதுக்கப்புறம் அதோட சப்டிவிஷன். ஸோ இதெல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்குங்க. ஆட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ இப்போ அது வந்து பிளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா பிளாட்டோட நம்பர் கொடுத்துங்க, அதையும் ஆட் கொடுத்துங்க. எல்லாமே கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்குங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா இந்த பேர்டு வெர்ஷன் போடும்போது எப்பவுமே வந்து நீங்கள் வந்து அந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு இருக்குல்ல அதோட கரெக்டான பகுதியை வந்து டாக்குமெண்ட்ஸில் பார்த்துட்டு தெற்கு கீழே என்ன இருக்குது, எந்த பகுதிக்கு அப்புறம் இருக்குது, எந்த பகுதிக்கு முன்னாடி இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ராமசாமின்னு இருந்தாருன்னா ராமசாமிக்கு மேற்கு, ராமசாமி இடத்துக்கு மேற்கு, ராமசாமி இடத்துக்கு கிழக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை கரெக்டாக டாக்குமெண்ட்டில் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்தோட பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில்
சொல்லிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோதான், இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர், டாக்குமெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கங்க. அது டைப் பண்ணதுக்கப்புறம் கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு கேப்ஷாவை கரெக்டாக டைப் பண்ணிங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம எடிட் பண்ண முடியாது. இது வந்து உங்களுக்கு லிஸ்ட்டில் ஆட் ஆகிக்கு. இதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் தான். ஸோ பேமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிட்டு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பாருங்கள், அதுக்குள்ளே போய்க்கிங்க. ஸோ அந்த ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக அந்த டாக்குமெண்ட் வந்துடும். அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன டாக்குமெண்ட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து உங்களோட நேமு, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. பே நவுனே கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை யூபிஐ ஐடி யூஸ் பண்ணியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா யூபிஐ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணோன்னாலும் இங்கே இருக்கிற மேலே போனீங்க அப்படின்னா அதே மாதிரி ஈஸியில் வந்துட்டு வரும் விலங்கு சான்றிதழ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க அப்ரூவல் பண்ணுறதுக்கு ஒரு 7 to 15 days எடுத்துக்குவாங்க. இந்த இதுக்கு வந்து இது வந்து ஒரு சைன்டு காப்பியாக வரும். ஸோ அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சொத்து பொறுத்து யாதொரு வில்லங்கம் இல்லை என்பதற்குரிய சான்று அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ மனு செய்ய விபரம், உரிமை இதெல்லாமே போட்டு, அந்த மன எண் இதெல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க. புத்தகம் மற்றும் அதன் தொடர்புடைய அட்டவணையில் 20 ஆண்டுகளுக்கு இந்த குறிப்பிட்ட 1975 1994 வரை இச்சொத்தை பொறுத்து பதிவு செய்திட்ட நடவடிக்கைகள் மற்றும் வில்லங்குகள் குறித்து தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது. இத்தேடுதலின் விளைவாக மனுவில் விவரித்த சொத்தை பொறுத்து எவ்வித விவரங்களும் வில்லங்களும் காணப்படவில்லை என சான்றளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சான்றளிச்சிருக்காங்க. தேடுதல் மேற்கொண்ட சான்று தயாரித்தவர், தேடுதலை சரிபார்த்து சான்றினை ஆய்வு செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இது சைன்டு காப்பி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த QR கோட் இருக்குது மேலேயுமே கீழேயுமே, அந்த QR கோடை யூஸ் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வந்து இது வந்து சைன்டு காப்பி ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த ப்ரூஃபை வச்சுட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சொத்தை விற்கிறக்கோ இல்லை வந்து பேங்க்கில் வந்து இந்த சொத்தில் வந்து எந்த வில்லைகள் இல்லை அப்படிங்கிறது காமிக்கிறக்கோ இதர டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஈஸி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயான ஈஸி வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிங்களா, அது வந்து ப்ரீவியூக்கு மட்டும்தான். இந்த பேர்டு வெர்ஷன் தான் வந்து உங்களுக்கான உண்மையான சான்றிதழ். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கடத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.